கர்த்தருடைய வார்த்தையை ஐயா அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. God bless you. தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான சுதந்திர நாளிலே இந்த நாள் யார் தந்த நாள்? யார் தந்த நாள்? யார் தந்த நாள்? கர்த்தர் தந்த நாள். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். சரியா? ஆகினால இதுல வசனமா இருக்கணும். அமைதி ஆயிட்டீங்க. ஒன்ஸ் அகைன் களி கூர்ந்து மகிழ கடவோம். களி கூர்ந்து மகிழணும். களி கூறணும், மகிழணும். ஆமென். இந்த அடிமை அருமையான சீனியர் பாஸ்டர் பிரகாசம் ஐயா அவர்கள் இந்த அடிமையை இங்கே நிறுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறது. எனக்கு என்ன சொல்வதுன்னு புரியல. இந்த கழுதையும் அவர் மதிக்கிறாரே என்று சொல்லி எண்ணி பார்க்கும் பொழுது நான் அவருக்கு எப்படி நன்றி சொல்வதில்லை. முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்தான் என்னை இங்கே கொண்டு வந்து இணைத்தார் என்று சொல்லி என் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவது என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னை இதுவரைக்குமாய் நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவர். தாவீது சொன்னவனமாய் நான் எம்மாத்திரம். ஆகவே நான் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நேரம் செய்திக்கு போக வேண்டும். இந்த அருமையான நாளிலே இங்கே அருமையாக ஐயா சொன்ன வந்தமாய் முப்பெரு விழா தான் இது. உண்மையாகவே இந்த நாளிலே முதல் இந்த சபை ஸ்தாபனத்தினுடைய நாள், இரண்டாவது இந்த ஆலயம் பிரதிஷ்டை நாள், மூன்றாவது நிறைய இருக்குது மூன்றாவது. ஆனால் அது மூன்றாவது அருமையான ஐயா அவர்களுடைய மூத்த கர்ப்பத்தின் கனி, அவருடைய திருமண நாளும். இதற்கு மேலாக இந்த சபையை ஏசிய மேல் அயனம்பாக்கத்தினுடைய சபை ஸ்தாபகர் அவருக்கு இந்த 2026ஆம் ஆண்டு 80 வருஷம் அவர் நிறைவேற்றினார். கர்த்தர் நிறைவேற்றினார், நிறைவு செய்தார், 80 முடிக்க செய்தார். இதில் என்ன ஒரு அருமையான காரியம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இவர் எப்பொழுது சபையை கட்டினார்? இந்த சபை எப்பொழுது உருவாக்கினார், ஸ்தாபித்தார்? 1980. அந்த 80ங்கிறதான அந்த இலக்கம் இந்த 26 நிறைவேறி இருக்கிறது. அதுக்கு அவருக்கு ஜீவனை கொடுத்திருக்காரு, அதற்கு அவர் பலனை கொடுத்திருக்காரு. அதற்கு மேலாக அவர் குடும்பத்தை கட்டி காத்து அந்த தலையீட்டுக்கு திருமணத்தையும் நடத்தக்கூடிய அந்த பாக்கியமெல்லாம் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் பேச நேரம் இல்லை. இப்போ முப்பெரு விழா என்று சொல்வது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தின் மகிமைக்காக இதை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டு இந்த ஆண்டு விழாவுடைய ஒரு சுருக்கத்தை மாத்திரங்களுக்கு கோடிட்டு காண்பித்து நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். தேவச்சனமே வாசிக்கலாம். எத்தனை ஆண்டு சபை? ஐயா சொன்னார். எத்தனை ஆண்டு சபை? 46.
அந்த 46 என்கிறதான இலக்கம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கா? இருக்கா? நான் ஒன்றும் இங்கே சேலஞ்ச் பண்ண வரல, உங்களுக்கு இருக்கான்னு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். 46 ஆண்டு இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான அந்த 46 ஆண்டு இன்றைக்கு மேலயனவாக்கம் ஏசிய சபையின் போதகர் சீனியர் பாஸ்டர் பிரகாசமை அவர்கள் மூலமாய் இது உறுதி பண்ணப்படுகிறது என்று சொன்னால் இந்த வேதம் எவ்வளவு அரிய வேதம். ஒவ்வொருவருடைய இலக்கமும் இதிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூர்ந்து பார்த்தால் அது தெரியும் உங்களுக்கு. ஆமென். ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே அந்த இலக்கத்தில் இருக்குதுங்க. ஆகினால் இந்த இலக்கத்தை கடந்து போனதான அருமையான பாஸ்டம்மா அவர் என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த இலக்கத்தை குறித்து பேசுகிறீங்களே, அது என்ன, அது அதோட நோக்கம் என்ன அப்படி கேட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு புரியல. அம்மா இதில் ஞானம் விளங்குன்னு சொல்லப்பட்டிருக்குது, அது மட்டும்தான் தெரியும். இந்த இலக்கத்தில் என்ன விளங்கும்? எங்கே இருக்குது? எத்தனை அதிகாரம்? அதெல்லாம் கேட்காதீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 666ன்னு சொல்லும்போது அது தேவையில்லாதுங்க, அது யாருதோங்க அந்த இலக்கம், அதில் தான் ஞானம் விளங்குன்னு சொன்னார். ஆமென். அப்படிப்பட்டதான இந்த 46 ஆண்டை சந்திக்குதான ஏசிய சபை போதகர் மேல் அயனவாக்கத்தினுடைய தலைமை போதகர் இன்றைக்கு 46 ஆண்டுகளை அவர் காண செய்தாரே. அந்த 46 ஆண்டு அந்த அடையாளத்தை தான் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். திரும்ப ஒரு முறை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டு. அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே. போதும். 46 ஆண்டு போனது அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்ட கடந்ததுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விவரிக்க இப்போ நேரம் இல்லை, அது ஆராய்ந்தாக்கா அது பெருசாக போகும். 46 மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 46 ஆண்டு இந்த சபைக்கு மட்டும்தான் இது பொருந்துமே தவிர வேற எந்த சபைக்கும் பொருந்தாது. பொருத்தி பாருங்க, பொருந்துதா பாருங்க. 46 ஆண்டெல்லாம் கடக்கும். ஆனால் இன்றைக்கு 46 சுதந்திர தினத்தில் இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறதை நினைவு கூறும் பொழுது இது எவ்வளவு தத்துரூபமாய் ஃபுல்ஃபில் ஆகுறது பாருங்க, நிறைவேறுது பாருங்க. அதுக்கு தான் என் கர்த்தருடைய மகிமை. கண்களை மூடி ஜெபிக்கலாம், பிறகு கர்த்தர் மகிமைப்படுவாராக. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண்தானே. குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண்தானே. வனைபவரும் வடிவமை வரும் தேவனே, என்னை வாழ வைத்து நடத்துபவ தேவனே. வனைபவரும் வடிவமை வரும் தேவனே, என்னை வாழ வைத்து நடத்துபவ தேவனே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. ஜெபம். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, இதோ என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.
இதை நேற்று தான் ஐயா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு விரும்பியிருக்கார். என்ன இது சந்திக்கும் பொழுது அந்த பாம்ப்ளெட்டை கொடுத்துட்டாரு, என்கிட்ட கொடுத்துட்டாரு. நான் இதை தான் ரொம்ப மெயினாக சிந்திச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் அவர் அது சொல்லும் பொழுது, ஐயா 46 ஆண்டு என் சபையில் முடியுதுன்னு சொன்னார். 46 ஆண்டு ஆகுது அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான் சொன்னார், வேறு எதுவும் சொல்லலை. எப்போ துவங்கினாரெல்லாம் இப்போ தான் சொல்கிறாரு. நான் என் மகள் பிரின்சிமா பிபியாலாண்ட சொன்னேன், 1980 துவங்கியிருக்கிறார் அம்மாக்கிட்ட. மகன் விழிக்குது, அது தெரியலையா, 80 82 இழுத்துது. 80 தாம்மா அப்படின்னு. 80ல் 46 கூட்டிக்கும், கூட்டினா என்ன வரும்? 1980ல் 46 கூட்டினா என்ன வரும்? அதுதான் இது. அதனால் அவர் சொல்லணும் அவசியம். அவர் சொல்லும்போது 46ன்னு இவர் 80ல் துவங்கி இருப்பாருன்னு. அல்லேலூயா. 80ல் துவங்கினதுக்கு வயது 80 கொண்டாந்து நிறுத்திட்டாரு. அது எவ்வளோ பெரிய காரியங்க, அது எவ்வளோ பெரிய அதிசயம். இந்த அதிசயத்தை தான் அவர் என்ன நாதன்? அதிசயநாதன். அவர் யார்? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, the prince of. அவர் பிரின்ஸுங்க. அவரு பிரின்ஸ் ஆஃப் முடிங்க, பீஸ், சமாதான பிரபு. அந்த பிரபு இந்த அருமையான ஐயாவுடைய கடந்த காலங்களை பார்த்தோம். பல இன்னல்கள், இடையூறுகள், அது எனக்கு தெரியும். ஆனால் அவர் இந்த 80 ஆண்டை நிறைவு செய்த அந்த அதிசயத்தை என்னால் விவரிக்கவே முடியாது. உண்மையாகவே என் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். சரியா? இப்போ அதுக்கு மேலே நான் 46 ஆண்டினுடைய கூட்டுத்தொகை கொஞ்சம் சொல்லுங்க. 46 ஆண்டினுடைய கூட்டுத்தொகை 46, 4 + 6 10 தான். சரியா? இந்த 10 தாங்க ரொம்ப முக்கியம். 10ல் என்ன பாவம்னா வச்சுங்க. 10ல் நான் வருத்தேன். அந்த 10 என்கிற இலக்கத்தை வேதத்தில் பார்க்கும்பொழுது அது எனக்கு 10 காண்பிச்சார். எங்கே துவங்குது அந்த 10 அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 31:7 வாசிக்கலாமா? சீக்கிரம் கொஞ்சம் வேகமா வாசிங்க. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. இப்போ நான் 10 மட்டும்தான் பேசுறேன், மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுல 10 என்ன சொல்லுது? 10 முறை சம்பளத்தை மாற்றினார். 10 முறை மாற்றினார் என் சம்பளத்தை, என் வேஜஸ். அது உங்களுக்கு சரித்திரம் தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இந்த 10ன்னு துவங்குது, அந்த 10 முடியும் போது என்ன முடியும் சொன்னா பின்னாடி பார்ப்போம். ஆமென். 10 என்கிறதான 10 அதுதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நமக்கு அருளின சொத்து. ஆமென். இதில் எழுதி இருக்கிறதெல்லாம் முத்து. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? கத்தணும். அது என்னது? சொல்லலையே. நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். என்னுடைய சுவாபம் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். நீங்களா சொல்லணும். அந்த உற்சாகத்தை நீங்களா சொல்லணும். அந்த சத்தத்தை நீங்களா சொல்லணும். கத்துன்னு கத்து. அதுதான் தேவனுடைய சத்து. என்னங்க, அவர் முத்து, அப்புறம் சித்து, சத்து, சித்து, ஆனந்தம். அவன் தான் யாரு? சச்சிதானந்தங்க. சச்சிதானந்தம் பேர் வச்சிருப்பாங்க, அர்த்தமே தெரியாது. ஆமென். சத்து, சித்து, ஆனந்தம் சேர்த்தா சச்சிதானந்தம். ஆமென். அப்படிப்பட்டதான சத்து வேலையும் சித்து வேலையும் செய்கிற நமது ஆண்டவர் அல்ல.
அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கர்த்தா. இங்க சித்து வேலையெல்லாம் அவராண்ட கிடையாது. ஆதியில சித்தர்கள் சித்து வேலை பண்ணாங்க. சில மூலிகளை சேர்த்து அவர்கள் கையில அவர்கள் அதை நிமிட்டி கோல்டு வர வச்சாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கோல்டு வர வைக்கிறவர் இல்லை, கோல்டு மேலேயே நடக்கிறவர், கோல்டுலயே இருக்கிறவர், கோல்டுலயே கோல்டே தான் அவரு. இப்ப நீங்களாம் என்ன? அவர் கோல்டுங்க, நானும் போல்டு. ஐயா சொன்னார், அம்மா மறித்த போது அது போல்டுன்னு சொல்ல அவரு ஸ்குருன்னு சொன்னார். யாரு டிரைவர்னா அவங்க டிரைவான், இவரு ஸ்குருவான். ஸ்குரு டிரைவர், அவங்க தான் டிரைவர்னாங்க. ஒரு முறை சொன்னார். அப்புறமா சொல்றாரு, இல்லை நான் அவங்க ஸ்குரு, நான் டிரைவ். ரெண்டுமே பின்னி பணைஞ்சது தாங்க. யார் எதை சொன்னாலும் அந்த ஸ்க்ரூ போல்டு நட்டுன்னு சொன்னா நட்டு கட்டிடும் அப்படின்னும், போல்டு கட்டிடுவேன். தெய்வ ஜனமே, இப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தெய்வம் முதலாவது 10 என்று துவங்குற இடத்துல அதே 41 கொஞ்சம் வாசிக்கலாம். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். அவனை 10 முறை தான் ஏமாத்தினாரு. அவனை 2-10 அவன் சின்சியர் சர்வீஸை காண்பிச்சான். சரியா? 20 வருஷம் அவன் அங்கே உழைச்சிருக்கிறான் தன் மாமன் லாபான் வீட்டில். அது 14 பெண்ணுக்காக 6 சபைக்காக. என்ன ஒரு அருமையான மந்தைக்காக சொல்கிறான், அங்கே சபைன்னு சொல்ல. நீங்கள் என்ன மாற்றி மாற்றி சொல்கிறீங்க? மந்தைனாலே சபை தான், சபைனாலையும் மந்தை தான். ஆகவே மந்தையை மேய்க்கும் மேய்ப்பன். நான் கூட ஒரு காலத்தில் மேய்ப்பனா, இது மாடு மேய்க்கிறனா தான் இருந்தேன். தெய்வ ஜனமே, நீ யாருன்னு கேட்டார். ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கிறோம். 7:14 வாசிமா. வாசிமா, எடுத்துங்க வாசிங்க. ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் நான் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. நான் அவர் பிரசங்க இல்ல, அந்த பிரசங்க வழியாய் வந்த குமாரன் நான் இல்ல. அப்ப நான் யாரு? நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாய் இருந்தேன். பழங்களை பொறுக்கிறவனுமாய் இருந்த நான் யாரு? மந்தை மேய்க்கிறவன் மாட்டுக்காரன், பொறுக்கிறவன் யாரு? சொல்ல மாட்டீங்களா? பயமா இருக்கும், அசிங்கமா இருக்கும். பொறுக்கிறவன் யாருங்க? தெருவில் பொறுக்கிறான் அவன் யாரு? டீசெண்டா சொல்றீங்க, கொச்சையா சொல்லுங்க. பொறுக்கிறவன் யாருங்க? அது எல்லாருக்குமே வருத்தம் தான். அது கூட சேர்த்துக்குங்க நீங்க. சோத்திரம் அப்படி சொல்லும் பொழுது அதற்குரிய கேவலமான வார்த்தை அந்த வார்த்தை பொறுக்கி. நான் பொறுக்கின்னு வரல, நான் பெருக்கி அதை கூட்டி சேர்த்துன்னு வந்திருக்கேன். ஆமென். தேவ ஜனமே, இந்த மாடு மேய்க்கிற மாட்டுக்காரனாக இருந்தவன் தான் நான். இன்றைக்கு இங்கே பேச என் கர்த்தர் சித்தம் கொண்டார். நான் அது சொல்ல ரொம்ப நேரம் ஆகும். எனக்கும் பாஸ்டர் பிரகாசம் அவர்களுக்கும் ரொம்ப ஒற்றுமை, எல்லாவற்றிலும் ஒற்றுமை. அவர் குடும்பத்தில் ஒற்றுமை, அவர் குடும்பம் என் குடும்பம் ஒற்றுமை. பார்த்தா இந்துலேருந்து வந்தவங்க, கிறிஸ்து அல்லாதவங்க. அவர் எப்படி கஷ்டப்பட்டு மேலே முன்னுக்கு வந்தாரோ அதுபோல் நானும் கஷ்டப்பட்டு மேலே முன்னுக்கு வந்தேன். எனக்கு படிப்பு அவரை விட ரொம்ப குறைவு தான். நான் காலேஜும் படிக்கலை, காலேஜும் படிக்கலை. தேவ ஜனமே, என் அப்பன் சமூகத்தில் மட்டும்தான் காத்திருந்து இந்த கிருபைகளை பெற்றிருக்கிறேன். நீங்கள் சொன்ன நான் சொன்னால் நீங்கள் ரொம்ப எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க, எஸ்எஸ்எல்சி ஃபெயில். அப்படிப்பட்டவனை இன்றைக்கு இங்கே நிறுத்தியிருக்காருன்னா அது அவருடைய அனுக்கிரகம். 2வது 41ஆம் வசனத்தில் 20 வருஷத்தில் 2 முறையாக 10 முறை ஏமாத்தின லாபானுக்கு அவனுக்கு நன்றி சொல்கிற மாதிரி, அவனே அதை குறித்து வருத்தப்படுற மாதிரி 20 வருஷம் அவன் சேவை செய்தான். உண்மையும் உத்தமமாய் கடந்து போகிறேன். முதல் ஆதி ஆகமத்தில்
2:10 பார்க்குறோம், 31:7, 31:41. மூன்றாவது ஒரு 10 யாத்திராகமும் 20ஆம் அதிகாரத்தில் 3, 4, 7, 8, 12, 13, 14, 15, 16, 17. எத்தனைங்க மொத்தம்? எத்தனைங்க? 10 என்னதுங்க? 10 என்னது? கட்டளை, கற்பனை. அந்த 10 கட்டளை. ஆமென். தேவச்சனமே, நமது ஆண்டவர் உலக மக்கள் ஏமாற்றுவாங்க, ஆனால் அவர் கட்டளை கொடுத்து 10 கட்டளை கொடுத்து நெறிப்படுத்தினவர். இந்த சமுதாயத்தை, மனுஷனை, மனுகுலத்தை, சகலத்தை நெறிப்படுத்தினவர். ஆகவே தான் முதல் அந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்றால் இன்னைக்கு அநேக தெய்வத்தை நாம் பிடிச்சுன்னு இருக்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியாது. இயேசுவின் சமூகத்தை தவிர, இயேசுவை தவிர வேற எல்லாத்தையும் பிடிச்சிப்போம். அதெல்லாம் வேறே தெய்வத்துக்கு அடையாளம். அவரை அன்றி வேறு ஒருதையும் அதிகமாக நேசித்தா அது என்னுடைய புத்திரன் அல்ல, அவன் என்னுடைய ஆள் இல்லை அவன். அப்போ முதல் கற்பனையே என்னை அன்றி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அது துவங்கி முடிக்கிறது 17. கொஞ்சம் வாசிங்க. பிறனுடைய வீட்டை இச்சையாது இருப்பாயாக. இந்த இச்சை என்கிறதான கடைசி வார்த்தை தான் ஆவிக்குரிய கனியிலும் வருது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், அப்புறம் சொல்ல மாட்டீங்களா? அங்கே முடிக்கணும். அந்த முடிக்கிற அந்த இச்சை அடக்கத்தில் தான் இன்னைக்கு உலகம் துவங்கி இன்னைக்கு அதில் தான் முடிஞ்சுன்னு இருக்குது, நடந்து இருக்குது, அதில் தான் அழிய போகுது. அந்த இச்சையை இன்னும் யாரும் வெறுக்கல. சொல்லிக்கலாம், நான் இச்சையை வெறுத்திருக்கேன் அது இதுன்னு. இன்னும் யாரும் வெறுக்கல, பூர்ணமாக யாரும் அதை செய்யல. அப்படி இச்சையை வெறுத்திருந்தா அவர் நாளாகிய கர்த்தருடைய நாளிலே அவர் சமூகத்துல இருக்கணும். நீங்க ஆனா நீ இல்லையே, நீ வேற எங்கேயோ இருக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நீ எந்த இச்சையை விடல, நான் கடந்து போறேன். ஆகவே தேவச்சனமே, இந்த இச்சை என்கிறதான காரியம் 10வது கட்டளையில சொல்லுது. 10 கட்டளை கற்பனையில 10வது துவக்கம் முடிவு அவர் தாங்க. அடுத்து நான் கடந்து போறேன். 4வது என்னாகமும் 14:22. 5வது எடுத்து வச்சுக்கிடுங்க, வேகமா போறேன், நேரம் இல்லை. நெகேமியா 4:10 எடுத்து வச்சுக்கிடுங்க. வாசிமா. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல், என்னுடைய சகல அதிசயங்கள் அற்புதம் எல்லாத்தையும் கண்டிருந்தோம், என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும். 10 முறை ஆண்டவரை பரீட்சை பார்த்தவர் தான் அந்த அடிமைதனத்தில் மீட்டு கொண்டு வந்த இஸ்ரவேல் மக்கள். 10 முறை கர்த்தரை சோதித்தாங்க. சரியா? இப்போ நம்ம எத்தனை முறை சோதிச்சுன்னு இருக்கிறோம்? நான் இப்போ பேசி கொண்டிருக்கிறது 46ஆம் வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை. ஆமென். 4:10 பார்த்தோம். இந்த 4:10 40ன்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த 40ங்கிறதான அந்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா அது 12 முறை தான் சொல்லப்பட்டிருக்கு. 40 என்கிற வருஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே சொல்லவே இல்லை. 40 என்கிற வருஷம் அது எதை குறிக்கும்? 12 கோத்திரத்துக்குரியது. அதனால தான் 40 நாளில் கடக்க வேண்டியது 40 வருஷம் அலைந்தார்கள் கட்டளை நிறைவேற்றல. இப்போ வாசிமா, இப்போ 22 14 என்ன 14:22 வாசி. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு அடையாளங்கள், அற்புதங்கள். வாதம் எத்தனைங்க? வாதம் எத்தனை? 10. அந்த 10 நான் கொண்டு வரல இங்க. நமக்கு எதுக்கு வாதம் வேணாம், போதையும் வேணாம். ஆமென். சாதனை செய்யணுங்க. ஆகவே சாதிக்கணும். அவர் போதித்தார், போதித்தபடியே சாதித்தார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை தவிர வேறு யாரால் போதிக்க முடியாது, சாதிக்க முடியாது. இதை நீங்க மெய் என்று எனக்கு நிரூபித்தா நான் அதை எல்லாவற்றை விட்டுட்டு உங்க பின்னே வர நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆமென். எந்த தெய்வமாகிலும் தான் போதிக்கிறது ஒன்று, ஆனால் அவர்கள் சாதிக்கிறது ஒன்று. போதித்தார், அதன்படியே சாதித்தார். அவர் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென்.
அதனால தான் இந்த 46 என்கிற காட்டும் பொழுது அந்த 2:20 வாசிக்கும் பொழுது என்னுடைய இந்த ஆலயத்தை, எங்கள் ஆலயத்தை 46 வருஷம் கட்டினார்கள், நீ நான் 3 நாளில் கட்டுவேன்னு சொல்ற. அந்த 3 நாள் கட்டுவேன் சொன்னவர் அதை இடித்து போடு கட்டுவேன்னு சொன்னார். அவர் மாம்ச சரீரத்துடைய அழிவை குறித்து, அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னார்னு அர்த்தம். ஆமென். போதித்தார், அதை சாதித்தார். நான் மரிப்பேன், ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன், எழுந்துக்குவேன், 3ஆம் நாள் எழுந்துக்குவேன். போதித்தார், சாதித்தார். ஆமென். நீங்களும் நானும் போதிக்கிறோம், சாதிக்கிறோமா அப்படின்னு கேட்டா உண்மை இல்லை. நம்ம பிள்ளைங்க கிட்ட இன்னைக்கு என்ன இல்லைன்னா உண்மை இல்லை. எல்லாத்துல எது கேட்டாலும் உண்மை இல்லை, எல்லாம் மறைச்சு தான். என் பிள்ளைகள் இடத்துல என்ன இல்லை இருக்கா? அது மாதிரி வசனம் இருக்கா? என் பிள்ளைகள் உண்மை இல்லாத பிள்ளைகள். உபாகமத்தில் வாசிக்கிறோம், சரியா? அதனால என் பிள்ளைகள் உண்மை இல்லாத பிள்ளைகள். 20ஆம் வசனமா வாசிமா, எடுத்து வாசிக்க பார்க்கலாம். என் பிள்ளைகள் 32:10 உபாகமும், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். சரியா? இன்றைக்கு உண்மைன்னா அது எங்கே விற்கும்னு கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி காலம் இது. நான் சொல்கிறாங்க, எல்லாத்துலேயும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சொல்லுவாங்க, அதை செய்ய மாட்டாங்க. மேனிஃபெஸ்டோவில் சொல்லுவாங்க, செய்கிறாங்களா? செய்ய மாட்டாங்க. சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. காரணம் கேட்டால் உண்மை கிடையாது. அதுதான் நம்மளை இப்போ எங்கேயோ கொண்டு போய் வைக்க போகுது. அதனால் என் பிள்ளைகள் உண்மை இல்லாத பிள்ளைகள். அவர் தான் இஸ்ரவேல் மக்களையே சொல்கிறார். இஸ்ரவேல் மக்களின் சொந்த ஜனங்கள் சொன்னார், அவங்கள ஆதரிச்சுல பேசணும். அந்த பார்ஷாலிட்டியே நமது ஆண்டவரத்தில் எங்கேயுமே செல்லாது. யாரும் காசு கொடுத்துட்டு பரலோகம் போக முடியாது. சோத்திரம். ஆமென். அங்கே போய் வழியில் நின்று, ஐயா நான் இத்தனை கோடி எத்தனை வந்திருக்கிறேன், என்னை உள்ளே விடுங்கன்னா வெளியே போய் அப்படி சொல்லுவாங்க. போகவே முடியாது. சோத்திரம். சரி, 5வது நான் வாசிக்கிறேன். நெகேமியா 4:10 வாசிமா. 6 எடுத்து வச்சுக்கணும். யோபு 19:3. அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமா இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். நெகேமியா 4:10-12 வரைக்கும் வாசிமா. அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமா இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். இந்த அலங்கத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க அந்த எதிரிங்க, சத்துருங்க. எப்பதான் 12ஆம் வசனம். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்க யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்துக்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். 10 விசை எங்களுக்கு நீங்க கட்டக்கூடாது கட்டக்கூடாது கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. 10 விசை தான் சொல்லி இருக்கிறான், அதுக்கு மேல சொல்ல. 10 விசை சொன்ன பிறகு நாங்க கட்டுவோம் கட்டுவோம்னு கட்டிட்டாங்க அலங்கத்தை. ஆமென். அதனால அங்க செல்லாது, இன்னும் செல்லாது. காலம் இனி செல்லாது. ஏமாத்துற காலெல்லாம் போயிடுச்சு, ஏமாந்து போகிறோம். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அது எதை காட்டும்னா எல் நினோ காட்டும். எத்தனை மாநில டிஸ்ட்ரிக்ட் பாதிக்க போகுதான் தமிழ்நாட்டில்? பேப்பர் படிக்கல, நியூஸ் கேட்கலையா? 12 டிஸ்ட்ரிக்ட் பாதிக்க போகுதான். அது அப்படி பயந்து இருக்காங்க. எல் நினோனா என்ன அப்படின்னு கேட்டால் அது எங்கே துவங்கி எங்கே முடியுது பாருங்கள். கொஞ்சம் தயவுசெய்து மன்னிச்சுக்கிடுங்க, நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். எல் நினோ என்றால் ஸ்பானிஷ். அந்த ஸ்பானிஷ் மொழியில் எல் நினோ அப்படி பெயர் வச்சுருக்காங்களாம். அது அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னா குழந்தை. இது எங்கே நடக்குதுன்னா பெருநாட்டில் அங்கே இருக்கிற மீனவர்கள் இதை கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. இது 12ஆம் மாதம் நமக்கு அந்த குளிர்காலத்தில் கிறிஸ்மஸ்ன்னு தானே அப்போ சொன்னால் குழந்தை இயேசு. அதனால் இயேசு பிறந்த அந்த நாளில் அந்த இப்பொழுது எல் நினோ ஏன் சொல்கிறேன்னா பசிபிக் மகா சமுத்திரத்து மேல் பரப்பில் உஷ்ணம் அதிகமாகி அங்கே மீன் வரத்தெல்லாம் குறைஞ்சி மீன் சரியாக கிடைக்காதான், வறட்சி. அது டிசம்பர், அதாவது நமக்கு. ஆனால் அந்த மீனவர்கள் கண்டுபிடிச்சது இது குறிப்பாக அந்த மாதத்தில் அப்போ கிறிஸ்மஸாக இருக்குது.
அப்போ அந்த கிறிஸ்மஸ் குழந்தைன்னு சொல்லி இதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்களே எல் நினோன்னா, அந்த குழந்தை யாருன்னா இயேசு தான் குழந்தை. குழந்தை குழந்தை குழந்தையாவே பார்க்காதீங்க இயேசுவை. அது சொல்லப்பட்டிருக்குது, அர்த்தத்தை சொல்கிறேன். இப்போ அதில் வறட்சி இருக்கிறதுனால டிசம்பர் மாதத்துல என்ன ஒரு குளிரும் இருக்கும், வறட்சி இருக்கும், மீன் கிடைக்கல. இனி வரப்போகிறது அந்த வறட்சி தான். நீங்கள் வேணால் பார்க்க போகிறீங்க, எங்களுக்கு ஆயுசு கொடுத்துருந்தாலும் நாங்களும் பார்ப்போம். ஆமென். எனக்கு 83 வயசு முடிஞ்சு 84 நடக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் இந்த வறட்சி ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறார். இதுக்கு சூப்பர் எல் நினோவா இதுக்கு பேர். சூப்பர் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு தான் வருமா. இந்த சூப்பர் எல்னோ வந்தால் இந்த வேதம் எவ்வளவு அருமையான வேதங்கிறத நீங்களும் புரிஞ்சுங்க. யார் வருந்துலையோ அவங்க நீங்கள் திருந்தணும், திருந்தி வருந்தி இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த டிசம்பர் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த விஞ்ஞான காலத்தில் எல் நினோ என்கிறதுக்கு ஏன் அந்த ஸ்பானிஷ் பாஷையில் அதுக்கு குழந்தைன்னு பேர் வச்சாங்கன்னா, இது வறட்சியும் பயங்கரமான பேரிடரை கொண்டு வரும் என்று சொல்லி தான் எல் நினோன்னு வச்சாங்களாம். இப்போ 6 வாசிக்கலாமா? 19:3 யோபு. இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள், நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கம் இல்லை. எத்தனை முறை? 10 தரம். 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். ஆண்டவரே, அவர் நம்ம எல்லா நிந்தையும் அவர் மேல விழ பண்ணினாரு. அப்ப அவருக்கு எத்தனை நிந்தை போயிருக்கும்? இந்த 10 தரம் தான் என்னை நிந்தித்தாரு சொல்லப்பட்டிருக்குது. இயேசுவை நிந்திக்கிறதுக்கு இந்த உலகமே அது கொள்ளாது, வானம் கொள்ளாது, பூமி கொள்ளாது அளவுக்கு இயேசுவின் மேல நிந்தை, அவமானம் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவரை 10 முறை தான் நிந்தித்தார் யோபு சொல்றான். அடுத்தது தானியேல் 1:12 கொஞ்சம் வாசிமா, வேகமா வாசிமா. 1 ராஜாக்கள் 11:29 ஒரே 3 காட்சி சொல்லி முடிச்சிட வாசிமா. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். 10 முறை 10 நாள் என்னை சோதித்து பாருங்க. ராஜபோஜனத்தை கொடுத்து சொன்னான் நேபுகாத்நேச்சார். இவர்களும் இஸ்ரவேல் எருசலேம் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டதான அதில் தானியேல் தான் சிறப்பானவன். அவனோடு கூட இன்னும் 3 பேர் சாத்ராக் மேஷாக் உங்களுக்கு தெரியும். அதனால் இதில் தலைவன் சொல்கிறான், இந்த ராஜபோஜனம் எனக்கு வேண்டாம். ஐயோ சொல்லாதுப்பா, அப்புறம் சிரசேதனை நான் தான் ஆகணும். நீ ராஜபோஜனம் விற்த்தினா 1 மாதம் ஆகிடுவா, அப்புறம் ராஜா என்னை கூப்பிட்டு சிரச்சேதம் பண்ணிடுவான். 10 நாள் சோதித்து பாரு, எனக்கு வெறும் அந்த எதை கொடுக்காது, எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து 10 நாள் பாரு. மற்றவங்களுக்கு கறி சோறு போட்டு ராஜபோஜனம் ராயல் ஃபுட்டு கொடுத்து பாரு, அவனையும் என்ன கம்பேர் பண்ணு, என்னுடைய முகம் எப்படி இருக்குதுன்னு பாரு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறான். இப்போ ஐயா சேலஞ்ச் தான் பண்ணிங்கிறார் என்கிட்ட. என்னங்க சொல்றீங்க? ஒரு கறியெல்லாம் சாப்பிடுறது இல்லை, நமக்கு பிரியாணி போட்டுருவார், அவர் தயிர் சாதம் சாப்பிடுவார். சரியா? சரியாங்க? அப்போ அது எப்படி இருக்கும்? இப்போ பாருங்க, கறி சோறு சாப்பிட்றோம், முட்டி வரல, கால் வரல, கழுத்து வரல, இடுப்பு வரல பிடிக்கணும். அவருக்கு தயிர் சோறு சாப்பிட்டுங்கிற எல்லாமே வருது, ஒன்றுமே டச்சு இல்லை. எவ்வளோ அதான் பரிசம், எவ்வளோ பரிசுத்தமாக இருக்குது பாருங்க, பரீட்சமாக இருக்குது பாருங்க. பரீட்சை பார்த்தார்கள், ஆனால் நாம் இப்போ பரீட்சை பார்க்குற மாதிரி இப்போ நம்ம மத்தியில் அவர் காண்பிச்சுன்னு இருக்காரு. ஆமென். அப்போது இந்த ராஜபோஜனத்தை அவன் சாப்பிட்டு 10 நாள் பிறகு கொண்டாந்து நிறுத்தினான பார்த்தா அவங்க முகமெல்லாம் வாடி கிடக்குதான், தானியேல் முகம் பிரகாசமாக இருக்குதான். அதனால தான் ஐயா பேரே பிரகாசம், அவர் இப்போ பிரகாசமாக இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா இதெல்லாம் வரலைங்க, அது பின்னாடி ஐயா பேசுவார்னு நினைக்கிறேன். அருமையான ஊழியக்காரர் டெடிகேஷன், அது ஆர்டினேஷனில் சும்மா யாரும் வந்துட முடியாது. ஊழியக்காரரா அவர் அழைத்தால் ஒழிய வர முடியாது, உன்னால் நிற்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. அவருடைய அழைப்பு இருக்கணும், வரம் இருக்கணும், தெரிந்து கொள்ளுதல் இருக்கணும். இது அம்முட்டே இருந்தால் தான் நான் இப்போ அதுக்கு போல சும்மா கோடிட்டு காண்பிச்சு போகிறேன் தேவச்சனமே. ஆகவே இதெல்லாம் பரீட்சார்த்தமாக நடக்கிற காரியம். ராஜபோஜனத்தில் எதுவும் இல்லை, அந்த இலக்கறி பருப்பு சாதத்தில் முகப்பிரகாசம் சோத்திரம். கடந்து போகலாம். வாசிமா 12 வாசிமா, 15 வாசிங்க. 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. அப்பா, எவ்வளோ பெரிய மெடிக்கல் கிரவுண்டு பாருங்க எப்படி இருக்குது. பருப்பு சாதம் சாப்பிட்டு இப்படி இருக்கான், பலமாக இருக்கான், நல்ல புஷ்டியாக இருக்கான், முகம் சோர்ந்து போல. அடுத்தது வாசிமா. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான்.
நம்ம மாறிடலாமா? உணவுக்கு மாறிடலாமா? இப்போ சொன்னவொடனே இந்த 10ல் நம்ம மாறி தான் ஆகணும். சரியா? ஐயோ அதெல்லாம் வேணாங்க, விட்டுருங்க, இவரை நிறுத்திடுங்க, அடுத்த முறை கூப்பிடாதீங்க இவர் இது வேறு நிறுத்திட சொல்கிறாரு. வேணாம், நீங்கள் யூ கேன் டேக் அக்கார்டிங் யுவர் ஓன் வில் அண்ட் விஷ். நீங்கள் விருப்பப்படி எடுத்துக்கிடுங்க. அது வேறு, சும்மா நான் கோடிட்டு காண்பிச்சேன். அதனால் 1 ராஜாக்கள் 11:29 சொல்ல வேண்டியது என்னென்னா, அந்த ராஜ்யம், சாலமோன் ராஜ்யம் பிரிக்கப்படுது. சுருக்கமாக சொல்கிறேன். அதை அங்கே ஒரு தீர்க்கதரிசி வரான் பாருங்க. அக்காலத்திலே எரோபியாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி, அகியா என்கிற தீர்க்கதரிசி, அவ்வளோதான் போதும், அவன் போத்துறத துண்டை கிழிச்சு 12 துண்டாக்கி 10 எடுத்துக்கோன்னு சொல்கிறான். 2 விட்டுட்டான். 10 யார் எடுத்துக்கணும்? எரோபியாம் எடுத்துக்கணும். உனக்கு இஸ்ரவேல் கோத்திரம் 10 கொடுத்தேன். இஸ்ரவேல் கோத்திரம் 10. 2 கோத்திரம் என்னங்க? ஒன்று யூதா கோத்திரம், இன்னொன்று லேவி கோத்திரம். அது ஆசாரிய கோத்திரம், ராஜரீக கோத்திரம். அந்த ராஜரீக கோத்திரத்தில் வந்த இயேசு கிறிஸ்து தான் தாவீதின் சந்ததியில் வந்த இயேசு கிறிஸ்து, ராஜசிங்கம். ஆமென். இந்த 10 கோத்திரம் 10 துண்டா கிழிச்சு 10 கோத்திரம் இன்னைக்கு அது பரிதாபமான நிலையில் இருக்குது இஸ்ரேல் நிலைமை. சரி, நான் கடந்து போகிறேன். அடுத்தது சகரியா 8:23, கடைசி லூக்கா 17:12 வாசி. நான் முடிக்கிறேன். வாசிமா. சகரியா 8:23 வாசிங்க. லூக்கா 17. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம். 46ஆம் ஆண்டு நிறைவு விழா கூட்டத்தில் 10 என்கிறதான அந்த தேவனுடைய ரட்சிப்பின் அந்த சால்வேஷன், அந்த சொத்தை அவர் ஊழியக்காரர் அவர் மூலியமாக தான் இங்கே விதைச்சிருக்காரு. இப்போ அவரை பிடிச்சின்னு 10 பேர் தொங்கினா எப்படி இருக்கும்? 10 பேருடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று 10 பேரும் சாதிக்கிறாங்க. ஆமென். அவர் சாதிக்கிற சபை 10. அது அவரை மட்டும்தான் பிடிச்சிக்கணும். ஏன்னா அவர் தான் அதுக்கு நமக்கு முன்மாதிரியா இருக்காரு. நான் கடந்து போறேன். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 19 வாசிக்குமா? வாசிமா. அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். எத்தனை பேர் வந்தாங்கம்மா? 10 பேர் அல்லவா? 10 பேர் குஷ்டரோகி வந்தானே. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? அல்லவா? மற்ற 9 பேர். அப்போ நீங்க வந்தேன்னா சுத்தமாயிடுவேன். இந்த 10 என்கிறதான லெக்க எதை குறிக்கணும்? பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறணும்னா 10 என்கிறதான 10 காரியத்தில் நீங்க உங்க சொத்தெல்லாம் வித்து கொடுத்தா கூட அதுக்கு ஈடாகாது, இணையாகாது. ஆகவே தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நாம் பற்றி பிடித்து கொண்டு உறுதியாய் பிடித்து கொள்வோமானால் நமக்கு வர எல்லாமே நீங்க விலைக்கு ஓடும், சுகம் பெறுவோம். ஆமென். எல்லாரும் 10 பேர் சுகமாயிட்டான். நன்றி சொல்ல வந்த எத்தனை பேருங்க? முடிவில் மாத்திரம் வாசி முடிக்கிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசி முடிக்கிறேன். வாசிமா. கிடைக்கலையா? அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அறிவு கெட்டாத அந்த அன்பு, அறிவு கெட்டாத அந்த அன்பு, தெய்வீக அன்பு. அந்த அன்பு தான் வெளிப்படுத்த. ஐயா நிறைய நேரம் சொல்லுவாரு, அதுக்கு மேல நான் பேசல. அந்த அன்பை வெளிப்படுத்தினார் அந்த இயேசு கிறிஸ்து. அந்த அன்பு அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உங்களை என்ன வேண்டிக் கொள்றேன்னா, இந்த 10 ஆசீர்வாதமும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு நீங்க வாழணும், நிலைக்கணும், சபையில விருத்தி ஆகுவது, சபையோடு ஊழியக்காரோடு சேர்ந்து உழைக்கணும், தேவநாமத்தை மையப்படுத்த சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். இது என்ன ஆசீர்வாதம்? 10 என்கிற பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு 3:19 தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே இந்த 10 காரியங்களிலே நமது இந்திய ஏசிய சபையினுடைய மேல் அயனபாக்கத்துடைய அருமையான ஊழியக்காரர் 46 ஆண்டுகளை காண செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் இன்னும் அவருக்கு அநேக ஆண்டுகளை கூட்டி கொடுத்து சபையை இன்னும் ஆவிக்குறையிலே வளர்க்க கிருபை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.